ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு மசாலா சுண்டல் தான் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். சுண்டல் மட்டும் வேக வச்சுட்டு அதுக்கும் நம்ம வெங்காயமெல்லாம் நல்லா கட் பண்ணிட்டோம்னாக்கா சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்யுங்க. இது எப்படி செய்யறதுன்ட்டு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களாம் தான் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் எப்படி செய்யறதுன்ட்டு. நான் ஒரு 200 சுண்டல், வெள்ளை சுண்டல் தான் எடுத்துருக்கிறேன். இது நைட்டே நான் நல்லா ஊற வச்சுருக்கிறேன். ஊற வச்சு அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு இருந்துக்கிறேன். இதை குக்கரில் நம்ம ஒரு 5 விசில் வச்சு நம்ம எடுக்கலாம். குக்கரில் போட்டுக்கலாம். இது கூட ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு பட்டை இதையும் போட்டுக்கலாம். போட்டு தண்ணி ஒரு மூழ்கிற வரைக்கும் விட்டு ஒரு 5 விசில் வச்சு நம்ம இதை எடுத்துக்கலாம். இது 5 விசில் வச்சு எடுத்துகிட்டு இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 5 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிட்டேன். நீங்கள் சுண்டல் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. நான் உப்பு போட மறந்துட்டேன், மறுபடியும் நான் போட்டு ஒரு கொதி வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நம்ம உள்ளே போட்டுருக்கோம் இந்த பட்டையெல்லாம் நம்ம எடுத்துடலாம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காயெலாம் இருந்துச்சுல்ல, இது எல்லாத்தையும் எடுத்துடலாம் தாளிக்கும் போது. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியத்துக்குள்ளார இங்கே ஒரு 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இவ்வளோதான் தேவை. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, உளுத்தம் பருப்பு இதையும் நம்ம போட்டுக்கலாம். கடுகு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு இந்த அளவுக்கு செவந்துருச்சு. இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம் இந்த வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடலாம். போட்டு நல்லா வதக்கணும். ரொம்ப மொறுமொறுலாம் ஆகணும்லாம் இல்லை, ஓரளவுக்கு கண்ணாடி பதமாட்டம் வந்தால் போதும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏற்கனவே சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கிறேன், நான் மறந்துட்டேன். நான் போட்டு வேக வச்சுட்டேன். நீங்களும் அதே மாதிரியே போட்டுக்கோங்க. சுண்டல் வேக வைக்கும்போது நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ நம்ம இந்த வேக வச்சுக்கிற இந்த சுண்டலை போட்டுடலாம். இப்போ இதில் நான் போட்ட இந்த கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் நான் எடுத்துட்டேன். இப்போ ஒரு கரட்டிட்டு கரட்டிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் மட்டன் மசாலா இதையும் போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கொஞ்சம் பரட்டி விடுங்க. சிம்மில் வச்சு நல்லா பரட்டி விடுங்க. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லியும் தேங்காயும் போட வேண்டியது. 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம ஒரு சின்ன தேங்காய், அதில் ஒரு 1/2 மூடி தேங்காய் நான் திருவி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரே ஒரு இனுக்கு அதையும் போட்டு கொஞ்சம் ஒரு 1/2 கை கொத்தமல்லி இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். அவ்வளோதான், அருமையான ஒரு மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணாலும் கூட வெங்காயம் வதங்கும் போது நீங்கள் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ஒரு மசாலா சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.